ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் டிஎன்ஓஎஸ்சியில் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th நீங்கள் ஃபெயிலியாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம். அங்கேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸில் போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பங்கள்னு கொடுத்து மாவட்ட சமூக நல அலுவலர், அறை எண் 35, 36, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேரில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜூன் தான் லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5:30க்குள்ளார நீங்கள் வந்து இது நேரில் போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மைய நிர்வாகிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து பாருங்கள் 35,000 தராங்க. 40 வயசுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து சோசியல் ஒர்க்கோ இல்லைனா வந்து மாஸ்டர் இன் லாவோ இல்லைனா சைக்காலஜியோ இல்லைனா சோசியாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் விண்ணப்பதாரராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள் களப்பணியாளர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 18,000 சேலரி, 35 வயசுக்குள்ளார இருக்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5 வேகன்சி இருக்குது. இதுக்குமே நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க்கோ இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் லாவோ இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் சைக்காலஜி, சோசியாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பாருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் விண்ணப்பதாரராக நீங்கள் வந்து இருக்கணும். 3 வருட அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பல்நோக்கு உதவியாளர் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு வந்து பாருங்கள் 10,000 சேலரி வந்து வரும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பாருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வசிப்பவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சமையல் மற்றும் அலுவலக தூய்மை பணியில் அனுபவம் உள்ளவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா முதல் மாவட்டமாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் மாவட்டத்தோட பேரை கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.